ராஜேஸ்வரி பிரியா, நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? பெரிய கட்சிகள் ஒரு பெரிய அண்ணன் மனநிலையோடு தான் சிறிய கட்சிகளை அணுகிறாங்களா? அந்த அந்த நிலைப்பாட்டால தான் சிறிய கட்சிகள் தங்களுடைய அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்தை முழுமைப்படுத்த முடியாம இருக்கிறாங்களா? அதாவது தமிழகத்தோட அரசியல் வரலாறு தானே நம்ம பத்தி பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது கடந்த 1967 இருந்து இப்ப வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் தான் மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கே தெரியும். இதுல ஒரே ஒரு முறை 13 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதுல 2006 தான் மைனாரிட்டியா திமுக வந்து 96 இடங்கள் தான் வந்தாங்க. இப்ப பாமக காங்கிரஸோட சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து பெரியண்ணன் மனப்பான்மை அப்படின்னு பாக்குறதை விட அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகல. அந்த மைனாரிட்டியா இருக்கும் போது அவங்க கூட்டணி ஆட்சிக்கு விருப்பம் தெரிவிக்கல. அதுக்கு அடுத்தாற் போல 2011 பாத்தீங்கன்னா அதிமுகவும் தேமுதிக கூட்டணி இருக்கும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கும் போது தனி பெரும்பான்மை இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது வந்து இன்னைக்கு பேசப்படுற பேச்சு கிடையாது. இது எல்லா தேர்தல் சமயத்திலையும் வருது. அப்ப 2011, 16 அப்பெல்லாம் கூட திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி நாங்க அது எப்படியோ எந்த கட்சி இருந்தாலும் சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அதிமுகவில் இருந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் இதனால் வரைக்கும் வரவே இல்லை. இன்றைக்கு வரைக்குமே இன்னைக்கு வந்து பாஜக தான் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு. அதிமுகல இருந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாதிரியோ அதை ஏற்றுக்கொண்டது மாதிரியோ எதுவுமே வரல. விஜய் அவர்களோட சொல்லுங்க. இல்ல, ஏன் அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க? இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்ததுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வராரு, அல்லது அரசியல் களத்துல மீண்டும் ஒரு பேசு பொருளா மாத்திருக்கிறாரு அப்படின்றப்போ அந்த அடிப்படையில தான் இந்த பேச்சு எழ தொடங்கி இருக்குதா? ஆமா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் வந்து கட்டமைப்புல ஸ்ட்ராங்கா ஆகல. அவர் என்னதான் வந்து திரைத்துறையில இருந்து வந்தாலுமே அரசியல் கட்டமைப்புல திமுகவும் அதிமுகவும் தான் ரூட் லெவல் வரைக்கும் கேடஸ் இருக்காங்க. ஆனா இந்த விஜய் கட்சி அப்படிங்கும் போது அது ஒரு புதிய கட்சியாக பார்க்கப்படுறதுனால அவருக்கே தெரியும் அவரால் வந்து தனிச்சு வர முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். அப்ப கூட்டணியோட உதவியோட மட்டும்தான் ஏதாவது ஒரு வாய்ப்புல வெற்றி பெற முடியுங்கிறதும் விஜய் அவர்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப அவர்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா ஒரு ஆஃபர் பண்ற மாதிரி அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு திரும்பவும் எடுத்திருக்கிறாங்க. இதை எடுக்கும் போது எல்லாருமே கேட்க தொடங்கியதா. இப்ப காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட நாங்களும் வந்து வாக்கு வங்கியில நாங்க வந்து அதிகமா இருக்கோம், எங்களுக்கும் வந்து ஆட்சியில பங்களித்தா திமுகவுக்கு பெருமை கிடைக்கும்னு சொல்லிதான் அவருமே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அப்ப அவங்களுமே வந்து அந்த ஆட்சியில அதிகாரத்துல வரணும். சகோதரர் சொன்ன மாதிரி விசிக தலைவரும் திருமாவர்களும் அததான் சொல்றாங்க. இல்ல, அதுதான் பிரதானமான காரணம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தை அவங்க நீண்ட நெடுங்காலமாக அரசியல் களத்துக்குள்ள பேசியிருக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் சொல்லும் பொழுது சொல்றாரு இப்போ அதுக்கான கால சூழல் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற நிர்பந்தத்தை திமுகவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோன்றார் இல்லையா? ஆனால் இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்குள்ள தானே அந்த சிக்கல் இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே பாஜக கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறதுன்றது அதிமுகவுக்கான நெருக்கடியா தானே மாறுது. அது இல்ல, அது நெருக்கடியா மாறல. அததான் சொல்றேன். இப்ப தேமுதிகவுல இருந்தப்ப கூட அது மாதிரியான பேச்சு அடிபட்டது. அப்ப அவங்க வந்து 151 இடங்கள் தனிப்பெரும்பான்மையோட வராங்க. தனிப்பெரும்பான்மையோட வரும்போது திரு தம்பிதுரை அவர்கள் சொல்றாரு, இங்க வாய்ப்பே இல்லை, நாங்க தனிப்பெரும்பான்மையோட இருக்கும் போது நாங்க எதுக்கு கூட்டணி ஆட்சி குறித்து பேசணுங்கிறாரு. இப்ப இவர்களும் பேசலாம், பாஜகவும் கூட்டணி ஆட்சி குறித்து பேசலாம். ஆனா இன்றைக்கே அவங்க வந்து பிரச்சாரத்தை தொடங்கி களத்துல பணியாற்றி பூத் கமிட்டி அமைச்சு அவர்களுடைய தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டு சிறப்பா அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அவங்களோட ஒர்க்கு பிளஸ் அவங்களோட 4 ஆண்டுகள் அவர் முதல்வரா இருந்திருக்கிறாரு, அவர் செய்த திட்டங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கிறது இப்படிலாம் இருக்கும்போது அவங்க தனி பெரும்பான்மையோட வந்துட்டாங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். இல்ல, அதுலதான் நெருக்கடியை உருவாக்குறாங்களா? அந்த புள்ளியில தான் முக்கியமான நெருக்கடியா மாறுதா? நான் கேட்கறது, டிடிவி தினகரனோ அல்லது அமித்ஷாவோ பேசும்பொழுது கூட்டணி ஆட்சின்ற கருத்தை சொல்றாங்க இல்லையா? திருமாவளவன் நீண்ட நாட்கள் பேசிட்டு இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துல முடிச்சிட்டாரு. 2026 கூட்டணி ஆட்சின்ற சூழல் உருவாகாது, அதற்கான வாய்ப்பு அதற்கான சூழல் இப்ப இல்லைன்னு முடிவுரை எழுதினதுக்கு அப்புறம் பாஜகவோ அல்லது டிடிவி தினகரனோ இந்த நெருக்கடியை மறைமுகமாக அதிமுக கொடுத்து நீங்க பலம் இல்லை, கூட்டணியின் மூலமாகத்தான் இப்போ அதிமுக பலமா இருக்குன்றத மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? இல்ல, அது மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு அது எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே ஆட்சியில பங்கு வகிக்கணுங்கிற ஆசை இருக்கும் தான்.
அத அடிப்படையிலேயே நீங்க சொல்றது மாதிரி அனைத்து கட்சிகளுக்குமே அதிகாரத்துல நாமளும் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் கூட்டாதான் இருந்து இந்த வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கோம், இந்த வாக்கு சதவீதத்தை நம்ம உருவாக்கி இருக்கோங்கிற அடிப்படையில அவர்களுக்கு ஆட்சியில பங்கேற்கணும்னு சொல்லி திருமதி பிரேமலதா அவர்களுமே சொல்லியிருக்காங்க. இன்னும் எல்லாருக்குமே அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் தான், அது இல்லாம இருக்காது. இதை நெருக்கடியாக மாற்றக்கூடாது. இது நரேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அதிமுக வீக்கா இருக்கு, அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இல்ல, அதிமுக இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி இத ஒரு பேசுபொருளாக பேசுறது என்னன்னா, இல்லாத ஒன்றை இருப்பது போல அதை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடணும், அதிமுகவை வீழ்த்தணும் நடக்கிற ஒரு சதியான நான் பார்க்கிறேன். என்ன காரணம் இது இருக்கும்? இது அது ஒருவேளை அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய திமுக சொன்னதுன்னா அதுல லாஜிக் இருக்கும். ஆனால் அதிமுகக்குள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்யறதுன்றது எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் என்ன காரணம் இருக்கும்? என்ன பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும் அதுக்குள்ள? அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இந்த ஃபார்முலா அவங்க அப்ளை பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலால அவங்க கூட்டணியில வர்றாங்க, அப்புறம் இது பண்றாங்கிற ஃபார்முலா தெரியும். ஆனா அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுல எடுபடாது. அங்க உள்ள ஃபார்முலா வேற, இங்க உள்ள ஃபார்முலா வேற. இங்க திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஐடென்டிட்டி உருவாகிட்டு, நீங்க அந்த ஐடென்டிட்டியை இனிமெல்லாம் நீங்க வந்து மாத்தி இங்க கூட்டணி ஆட்சியோட நிர்பந்தம் வருமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான தேவையும் இருக்காது, வரவும் செய்யாது. இவங்க பாஜக வந்து பிரஷர் கொடுக்குறாங்கிறது எல்லாமே ஏற்புடையதுதான். ஆனா அதற்காக அதிமுக அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற இடத்தை நாம கவனிக்கணும். யாராவது ஒருத்தர் அதிமுக சார்பில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு வரி பேசினதை நீங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? பேசல. யாராவது ஒருத்தர் எந்த இடத்துல வந்து அவங்க இறங்கி வர மாட்டேன்றாங்க. நான் அதிமுக மட்டும் சொல்லல, திமுகவையும் சேர்த்து சொல்றேன். கூட்டணி பலம் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்றத யதார்த்தத்தில் பார்க்குறப்போ, ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதன் மூலமாக அவங்க நம்பக்கூடிய கொள்கை, அவங்க நம்பக்கூடிய தத்துவத்திற்கான பலமா மாறும் இல்லையா? அந்த இடத்த ஏன் விட்டு கொடுக்க தயங்குது திமுக அதிமுக? இரண்டு கட்சிகளுமே ஏன் தயங்குறாங்கன்னா இதுதான் இந்த வரலாறு தான், அந்த ஹிஸ்டரினாலதான். இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்ல. இனிமேல் நடக்கும் போது நிர்வாகம் சீராக நடக்குமா, கூட்டணி ஆட்சியின் மூலமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புதிதாக இருக்கும், அங்க நிர்வாகத்தை அதிகார பகிர்வை நானுமே வரவேற்கிறோம் தான். அதிகார பகிர்வுக்கு எதிரான நானும் கிடையாது. ஆனாலும் நிர்வாகம் சீராக நடக்க வேண்டும் என்றால் அது கூட்டணியாக இருக்கும் போது சரியாக இருக்குமாங்கிற கேள்வி என்னை போன்ற மனதுல, நிறைய பேர் மனதுல, மக்கள் மனதிலையும் இருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது ஒரு புதிய சிச்சுவேஷன். இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு புது மாடலா தான் உருவாக்க முடியும். எளிமையாக நாம வந்து இதுக்கு அவங்க ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் ஆன்சர்னா நிர்வாகத்துல கோளாறு வரணும்னு சிந்திக்கலாம். அதை தாண்டி இல்ல நாங்க தான் வரணும், கட்சியாக நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது செகண்டா தான் வைக்க முடியும். அந்த இடத்துல அதிமுக சொல்றேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் அப்போதே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்க. ஏன்னா அவங்க மைனாரிட்டியா வந்திருக்காங்க, அவங்க பல கூட்டணி கட்சிகளை நம்பி வந்திருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையோடய இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. வெற்றி பெற்ற நிறைய எல்லா தேர்தலையுமே தனிப்பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. இல்ல 2011 சினாரியோ எடுத்துட்டா கூட 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய அரசியல் நேரடியான ஒரு போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ நடத்தல, வெறும் அறிக்கை மட்டும் கொடநாடுலேருந்து வந்ததை பார்க்குறோம். 2011 சட்டமன்ற தேர்தல் வந்து முழுக்க முழுக்க தேமுதிகவை நம்பி தான் இருந்தது அப்படின்ற பார்வை இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குற இடத்த ஏன் வரல அவங்க? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சப்பையும் அதே நிலைமை தானே இருந்தது. இல்ல அதுதான் இங்க என்னன்னா ரெண்டு சைடும் பார்க்கணும். அவங்களும் வரல, மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஐயம் என்றளவும் இருக்கு. கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிற ஐயம் இன்றைக்கு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார மெயினா போக்கஸ் பண்றாங்களோ அந்த முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சியை போக்கஸ் பண்ணி தான் எல்லாரையுமே பாக்குறாங்களே தவிர மற்றவற்றுக்காக அவங்க வாக்கு வங்கி இருக்கு, அதோட சதவீதம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு சென்ட்ரிக்கான ஒரு பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த நிலை மாறுது அப்படிங்கிறது மாறும், ஆனா இன்னைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அதை மாற்றணும்னு முயற்சி செஞ்சா அது தோல்வியில தான் முடியுங்கிறது என்னோட பார்வையா. நன்றி. அவங்க எல்லாரும் முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது ஓகே தான், ஆனா அது தோல்வியில தான் போய் முடியுங்கிறதா என்னோட பார்வையா. பேசலாம்.